வந்து பின் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டி நகர் கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, வந்தவங்க மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம 10 AM-லேருந்து 3 PM வரைக்கும் இந்த 5 ஹவர் நம்ம ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். ஒரு சேலஞ்சாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுனா, இந்த 5 ஹவரில் 900 ரூபாய் சம்பாதிக்கிறோமா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். போன ரேபிடோ வீடியோ நம்ம போட்டதில்லை, அதில் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸை இந்த வீடியோஸில் நடுவில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 5 ஹவர் கண்டிப்பாக ஃபுல்லாக ஓட்டணும். இந்த 5 ஹவர் 900 ரூபாய் சம்பாதிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இதை தாண்டி ரேபிடோவை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஷார்ப்பாக டைம் 10 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கா. ஸோ இந்த ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும், நமக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன ஆர்டராக போடுறாங்க. இது ஒரு நல்ல ஆர்டராக இருக்குது. பிக்கப்பே 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகுது. ஓய் எப்போ 14 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்க. டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள வேறு ஒன்று தட்டிட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 90 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதை நீ மோட்டோ விளாக்ல தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீ வந்து பேசி சொல்கிற அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டிலேருந்து மோட்டோ விளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்து மைக்கே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஒர்க் ஆகிடுச்சு. சொல்ல மைக் ஒர்க் ஆகலை, அதனால தான் நானே சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 90 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இல்லை, அந்த கஸ்டமர் சார்கிட்ட கால் பண்ணி பேசிட்டேன். அந்த கஸ்டமர் சார் என்ன சொன்னார்னா, தம்பி நான் தான் வரல, ஒரு புக்கை மட்டும் எதுவுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ட்ராப் எங்கே போட்டிருந்தாங்கன்னா SRM காலேஜ் சம்திங் போட்டிருந்தாங்க கைஸ். நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போகிறத விட இதை கையில் எதனா பொருள் மாதிரி கொடுத்து விட்டாலும் நம்ம நல்லது தான். ஏன்னா ஆளுங்களை கூப்பிட்டு போனால் வெயிட் ஜாஸ்தி. ஸோ பொருள் கூட சின்ன பொருள் தானே. ஏன்னா நம்ம சேனலில் பாரு ஒரு சில பேரே சொல்லுவாங்க, ப்ரோ இந்த மாதிரி பிக்கப் ஆர்டர் போட்டுட்டு அதில் வந்து பாஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி பாஸ் ஆர்டர் கொஞ்சம் ஏனிக்கு அதிகமாக வருமா? இல்லையே, எனக்கு பார்சல் நிறைய வாட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் அதே எனக்கு தான் வருது. ஏன்னா அதே காசு தான் தர போகிறாங்க. நம்ம ஆளுங்க கூப்பிட்டு போகிறதுக்கு பதில் அந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறோம். ஆனால் ஒன்று இந்த மாதிரி பார்சல் எடுத்துகிட்டு போகும்போது ஸோ யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க நம்பரை ப்ராப்பராக தெளிவாக வாங்கிக்கோங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே போய் ரீச் கொடுத்ததுக்கப்புறமே நான் அமௌண்ட் கட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க நம்பர்லாம் கூட கால் பண்ண முடியாது. கால் பண்ணால் போகாது, கம்பெனிக்கு போவோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு சில டைம் நடந்திருக்கு. அதனால் பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் பார்சல் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்க யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க நம்பர் மட்டும் தெளிவாக வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா. வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்தாலே எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். அந்த பாட்டை எத்தனை வாட்டி தான் நானும் பாடுறது. எனக்கு பாடுறதுக்கு 1000 வாட்டி அந்த பாட்டு பண்ண விட எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி தான் பாடுது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க, ப்ரோ போதும் ப்ரோ எத்தனை வாட்டி ப்ரோ இந்த பாட்டே பாடு அப்படின்னு கேட்பாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, இது முதலாய் சீலுப்பு முதுகு தண்டில் குறுப்பு முழு விவரம் எனக்கு சொல்வாயா. இந்த வீடு பாருங்க ஒருவங்களை எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குல்ல. நான் பின்னாடியே வந்து அந்த இது வருது, டவர் வருது. இங்கே ஒரு 3 வீடு வந்து ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ ரேட்டு வந்து நான் விசாரித்தேன் அந்த ஓனர்கிட்ட. 1,60,00,000 சொல்கிறாரு உறவுகளே. ஆனால் ஒர்த்து தான். இந்த வீடு தான் நல்லா இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். உள்ளதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இடம் நகை இது 2 மேலே வாங்கி வைக்கணும் உறவுகளே. அதனால் நம்மள மாதிரி பசங்க வாங்கி வைக்கிறது ஸ்டார்டிங்கில் கஷ்டம்தான். பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உழைச்சிக்கிட்டே இருங்க. பணம் இதில் நிறைய சம்பாதிக்கணும், அதில் உழைச்சிக்கிட்டே இருங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்குமே, ரேபிட் ஓட்டிட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்றது மேட்ரே இல்லை. ஃப்யூச்சரில் நம்ம எங்கே போக போகிறோன்றது அங்கே மேட்ரு. இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இதுலேயே தான்ப்பா கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு எதில் பெரிய எய்மை வைங்க. பெரிய எதுலன்னா அதிகமாக சம்பாதிக்க முடியுன்ற பாருங்கள். அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுன்ற பாருங்கள். அந்த உழைச்சிக்கிட்டே இருங்க உறவுகளே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுவே நடக்கும். நடக்கிற வரைக்கும் விடாதீங்க. ஆனால் ஒன்று நேர்மையான சம்பாதிக்கிறத பாருங்கள். நம்ம காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நிறைய தவறான வழிகள்லாம் இருக்குது. டக்குன்னு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது அங்கே நிலையே கிடையாது. நேர் வழியில் சம்பாதிக்கிற காசு தான் நமக்கும் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம தூங்கும்போது நம்ம நிம்மதியான தூக்கம் வரணும்னா நம்ம உண்மையாக சம்பாதிச்சா மட்டும் தான் தூக்கம் வரும். நம்ம அடுத்தவங்க ஏமாற்றியோ அடுத்தவங்கிட்ட பொய் சொல்லி அந்த காசு அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்கே ஆகாது. அப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காம தெரியும் காசு இருக்குமா, அதுக்கப்புறம்லாம் வந்து கஷ்டம்தான் வரும். ஒருத்தவங்க ஏமாத்தினாலே நம்ம வாழ்க்கை அப்பயே தோற்று போச்சுன்னு அர்த்தம். நேர் வழியில் சம்பாதிக்கணும். இன்றைக்கி ஆர்டர் எப்படி வரப்போகுது, நல்லா வரப்போதா, இல்லை லேட் பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை பயங்கரமான ஆர்டர் போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். உறவுகளே, நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ நவீன் கார்த்திக் அப்படின்னு ஒரு ப்ரோ வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காரு.
என்ன டவுட் அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து அந்த ட்ராப் கிலோமீட்டரே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை நான் போன வீடியோஸில் இல்லை, நிறைய வீடியோஸில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, முடியும் ஒன்ஸ் அகைன் நான் அவருக்காக ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஊரில் இருக்கிற அந்த ரேபிடோ டீம் வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. இது வந்து ஊருக்கு ஊர் மாறும். சென்னையில் ஓட்டுறவங்களுக்கு அது வந்து காட்டுது. ஸோ மற்ற ஊருங்க உங்களுக்கு காட்டலான்னு நீங்கள் சென்னையாக இருக்க மாட்டீங்க, வேறு ஒரு ஊராக இருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டல. ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ அந்த மூலையில் பாருங்க, மரங்கிறெல்லாம் அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கிராமம் மாதிரி சூப்பராக இருக்குல்ல, செம்ம. ஐ ஆம் அரைவ்டுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நல்லா இருக்கு பாருங்கப்பா வீடு. இது டூப்ளெக்ஸ் வீடு தாங்க, உள்ளே படிப்போம். ரேபிடோ 8907 மேலும் பார்சல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க நம்பர் தெளிவாக வாங்கிக்கோங்க. ஒரு வகையில் 750 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த ஏரியாவே ஒரு மாதிரி சொர்க்கமாக இருக்குப்பா. ஒரு மாதிரி ஏதோ சம்திங் அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஆர்டர் பயங்கரமான ஒரு ஆர்டர் வருது. நம்ம எங்கே ட்ராப் பண்ணுறோமோ அங்கேருந்து 80 ரூபா ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸ்கூட்டி ஆர்டர் எஸ்ஆர்எம்லேருந்தே ஒரு ஆர்டர், ஆனால் அது ஸ்கூட்டி ஆர்டர். எப்படியும் அந்த கஸ்டமர் வந்து இல்லைங்க ஸ்கூட்டி தான் வருதுன்னா நம்ம அந்த ஆர்டர் இமீடியட்டாக கேன்சல் பண்ணிடலாம். ரேபிடோண்ணா ஃபஸ்ட் ஆர்டர் 98 காட்டுதா? தேங்க்ஸ். ஹரிணி அப்படின்னு சொல்லி ஒரு மேம் தான் எஸ்ஆர்எம் காலேஜ்கிட்டே. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அந்த மேமுக்கு பின்னாடி உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியலையே. அவங்க பர்டிகுலராக ஸ்கூட்டி ஆர்டர்னு போட்டிருக்காங்க. மேம் இந்த மாதிரி பேஷண்ட் பார்த்து தான் வச்சுருக்கேன், உங்களை உட்காந்துட்டு வர்றதுக்கு ஓகேவா மேம் அப்படின்ட்டு. ஏன்னா சார் கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பைக்கை விட ஸ்கூட்டியில் உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது தப்பே கிடையாது. எங்கள் வீட்லேயும் எங்கள் அக்கா எங்கள் அம்மாலாம் வந்து அந்த R15 பைக்கெல்லாம் உட்காரவே மாட்டாங்க. அதனே வேணாம். இப்போ எங்கள் வீட்டில் ஒன்று ஸ்கூட்டி இருக்குது பெப்ட்டு, அதில் தான் உட்காந்து வருவாங்க. அதுதான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மேம் கிட்டே கேட்போம். நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த செகண்ட் ஆர்டர் ட்ராப்புமே வந்து ஒரு மெயினான இடங்கள் தான் சென்னையில். ஸோ அங்கே ட்ராப் பண்ண இடத்துலேருந்து கண்டிப்பாக பெரிய ஆர்டர் நமக்கு நல்லாவே வரும். மேம் நான் விலாகுக்காக பேசிட்டு வரேன், பேசிட்டு வந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுல்ல உங்களுக்கு? ஓகே டன். பார்க்கலாம் தேர்ட் ஆர்டர் எவ்வளோ பெரிய ஆர்டர் போட போகிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி 900 ரூபாய் சம்பாதின்னு சொல்லி எய்ம் வச்சுருக்குறோம். பார்க்கலாமா நடக்குதா அப்படின்ட்டு. இன்னைக்கு கிளைமேட் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அந்த சைட்லாம் பாருங்கள், வெரி நைஸ். ராஜர் எம்ஜிஆர் நாளை யாருன்னு உனக்கு தெரியும்டா, ஒரு சனங்க நெஞ்ச படிச்சா நீ கூட நடாலாம். இப்போ நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம்? சரி இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் டி நகர் இருக்கிறதுல அங்கே தான் கரெக்டாக எங்கேயோ இருக்கும். சரிண்ணா சைடில் நிற்போமா? போட்டாங்கப்பா பட்டுப்பாக்கம். இது ஒரு ஸ்கூட்டி ஆர்டர் தான், 100 ரூபா ஆர்டர் தான் கேஸ். இது அவங்களே கையில் ஹெல்மெட் எடுத்துன்னு வராங்க. 23 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க. டக்குனு இப்போ அக்செப்ட் பண்ணுறதுல வரது தட்டிட்டாங்க. சரி ஓகே அதே ஆர்டர் மறுபடியும் வருமானு வச்சேன். மறுபடியும் அதே ஆர்டர் வந்துச்சு. மறுபடியும் அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள வேறு அதை தட்டிட்டாங்க. என்னடா இது? அதுவும் அந்த பிக்கப் பண்ணுற கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, 0.6 மீட்டர்ஸ், 0.6 கிலோமீட்டர்ஸ் தான், 600 மீட்டர் தான். உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 11:45. 279 ரூபா சம்பாதிச்சிருக்கிறது வரைக்கும். இப்போ நம்ம சென்னையில் எங்கே தெரியுமா இருக்கோம்? ட்ரிபிள்கன் கிட்ட அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். 150 ரூபா ஆர்டர் கேஸ். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பிக்கப் வந்து 800 மீட்டர்ஸ் தான். இங்கேருந்து நம்ம எஸ்ஆர்எம் செகண்டு ஒரு ஆர்டர் ஒரு மேமை பிக்கப் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே தான் ட்ராப்பு. அங்கேருந்து மறுபடியும் பெரிய ஆர்டர் போடுவாங்க. இப்போ கரெக்டாக மறுபடியும் நம்ம எஸ்ஆர்எம் கிட்ட தான் கேஸ் இருக்கோம், எஸ்ஆர்எம் காலேஜ். என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு இந்த காலேஜ் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் வந்துட்டார். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது எங்கள் தாத்தா கூப்பிட்டு போவார், பேக் எடுத்துன்னு வருவார். சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி காலேஜ் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்க போகும்போது அங்கே போயிட்டுருப்பாங்க. எனக்கு என் வயசு வந்து அப்போ என்ன இருக்கும், ஒரு 6-7 தான் இருக்கும். பெரிய பெரிய அக்கா அவங்கெல்லாம் பார்த்து என்னடா அந்த பொண்ணை பார்த்து டாவ் அடிக்கிறியா அப்படிங்கிற பாரு எங்கள் தாத்தா. டாவ் அடிக்கிறியா? டாவுன்னா தான் லவ் போல இருக்குது கைஸ். டாவ் அடிக்கிற போல இருக்குன்னு சொல்லி சும்மா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அது ஒரு ஃபன்னு போல இருக்குது. எங்கள் தாத்தாலாம் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். ஸோ இந்த ஸ்கூலை பார்த்தோன்னே இந்த காலேஜ் பார்த்தோன்ட்டு எங்கள் தாத்தா என்னது நம்ம கூட இருந்தா சொல்லியிருப்பாரு, என்னடா காலேஜை பார்த்து தான் டாவ் அடிக்கிறியா பொண்ணுங்களை பார்த்து அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரி ஓகே ஓகே அச்சோ எஸ்ஆர்எம் கிட்டே நின்றுக்கலாம் போலியே. இப்போ வந்து ஒரு ஆர்டர் 250 ரூபா ஆர்டர் போட்டுருந்தாங்க.
அக்செப்ட் பண்ணினா அதுக்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு. சரி நம்ம காலேஜ் சிந்தி காலேஜ் இது நடந்த ஹாப்பினஸான விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறேன். டக்குன்னு பார்த்தா வேற ஒரு அந்த ஆர்டர் வேற வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? இதுதான் எப்பயுமே வந்து கவனமாக இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதில் வந்து கவனமாக இருக்கணும். இதுலேயே ஆர்டர் பாட்டன் அடிச்சுட்டே தான் இருக்குது. பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் ஆர்டர் அடிக்கவே இல்லை. ஸோ அதான் காத்துட்டு இருக்கேன் பெரிய ஆர்டருக்காக. அந்த 25 கிலோமீட்டர் வந்துச்சுல்ல, ஸோ அதை தாண்டி ஆர்டர் போடுவான்னு பார்க்குறேன். இது ஒரு நல்ல ஆர்டர் தான். பட் நம்ம 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் அக்செப்ட் பண்ணலாம் அவர்களே. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோ இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து தம்ப்நெயில்ல வந்து நம்ம இது வைக்கலாம். அப்புறம் எல்லா வீடியோஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனையும் கீழே கொடுக்கலாம், வேணுட்டவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது என்ன அப்படின்னா இதுக்கு மேலே ஹாட் மாதிரி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் ஏ நியூ ஏரியான்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இருக்கிற லொக்கேஷன் காட்டும். இங்கேருந்து நம்ம எங்கே இப்போ எங்கே போகணும், நம்ம எங்கே ஆர்டர் வரும்னு நினைக்கிறோமோ, ஸோ அதை வந்து செலக்ட் ஃப்ரம் மேப்புன்னு கொடுத்துட்டு நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த லொக்கேஷன் வந்து பின் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் டி நகர் கிட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டி நகர் கிட்டே கொடுத்துட்டு இந்த ஆடு அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கேருந்து யாருன்னா அங்கே ஆர்டர் போனாங்கன்னா நமக்கே வரும். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது சும்மா போகாமல் இந்த ரேபிடை ஓட்டி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ஓட்டிகிட்டே இருக்கும்போது சென்னையில் எங்கே இருப்பேனே தெரியாது. இல்லை சத்தியமாக சொல்கிறேன், நம்ம எந்த லொக்கேஷன் இப்போ பின் பண்ணமோ அங்கேயே இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க. பவித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு மேமு கிட்டத்தட்ட அங்கே தான் டி நகர் கிட்ட தான் போகுது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டான், அவன்கிட்ட பேசினேன். அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த மேமுக்கு வந்து கால் பண்ணேன், காலே போல். சரி ஓகே அதான் கைஸ், நம்ம இப்போது ஒரு 5 ஹவர் ஓட்டிகிட்ருக்கோம். பெரிய லாங் ஆர்டராக பார்க்குறோம். ஆனால் நம்ம சென்னையில் எந்த மூலையில் இருக்குன்னே தெரில. அப்படின்ற பொழுது நம்ம வந்து அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிட்ட பின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆட் ஆப்ஷனை, அங்கேருந்து நமக்கு ஆர்டர் வரும். இது வந்து மெஜாரிட்டியான டைம் அங்கேருந்து உண்மையாக அங்கேருந்து யாரும் அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் யாரும் ஆர்டர் பண்ணாலும் உண்மையாக நமக்கே வரும் கைஸ். நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரேபிடோ பைக் டேக்ஸி ஓட்டும் போது நம்ம இந்த ஆப்ஷன் தெரியாமல் நம்ம வந்து அங்கேயே ஆஃப் பண்ணிட்டு நம்ம அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருப்போம். ஸோ அப்படிலாம் பண்ணாமல் ஸோ இந்த ஆட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் வந்தால் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இல்லையா. இதனால நம்ம ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப சந்தோஷம் வரவர்களே. அவன் என் காலேஜ் மேட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனை பார்த்தது. கை கொடுத்து வீடியோஸை நல்லா பண்ணுறடா அப்படின்ற மாதிரி சொன்னான். சந்தோஷமாக இருந்தது. எதனா குறைகள் இருக்காடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லைடா குறைகள் இருந்தால் நானே சொல்லுவேன், நல்லா இருக்குடா எல்லாமே அப்படின்ற மாதிரி சொன்னான். வீடியோ போடும்போது சும்மா சொல்ல விடாத கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தாண்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதை தாண்டி நான் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பேசியிருப்பேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னை பார்த்து நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபுல் டைமாக நம்ம பண்ணணும் கைஸ், அதுதான் எனக்கு ஆசை. ஃபுல் டைமாகவே யூடியூப் இந்த சோஷியல் மீடியா பண்ணலாமா அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, கடவுள் இருக்கானே கடவுள் வேறு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் அதில் இறக்கி விட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த துறையும் ரொம்ப முக்கியம். காசை சேமித்து இன்னும் நல்லா அந்த காசை வளர்க்குறதுக்கு. அதனால தான் இப்போயே இதை நான் கற்றுக்கிறதுக்காக அதை இறங்கி விட்டான்னு நினைக்கிறேன். அது என்ன துறை அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கணும் புரியும். அந்த கடலை குதிச்சிட்டேன். அந்த கடல்லேருந்து கரை ஏறுற வரைக்கும் நான் அந்த ரேப்பிடோ இந்த டெலிவரிலாம் பார்ட் டைமாக நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். நிறைய பேரோட ரீசெண்டாக கூட நான் போன விளாகரோட சொல்லியிருப்பேன். ரீசெண்டாக ஒரு பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க, ப்ரோ நம்ம சேனல் நல்லா வளர்ந்து போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்ட சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க, நம்ம ரேப்பிடோ இதெல்லாம் ஓட்டாமல் வேறு கண்டென்ட் எல்லாருக்கும் பொதுவான கண்டென்ட் போடுங்க ப்ரோ, நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. எனக்கும் அது தோணுன ஒரு விஷயம் தான். ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க கஸ்டமர் தான். எல்லாருக்கும் பொதுவான கண்டென்ட் போட்டால் கண்டிப்பாக பயங்கரமாக ரீச் ஆகும் யூடியூப்பில். பண்ணலாம் அவர்களே, பண்ணலாம். நமக்காக நிறைய பேர் நல்லது சொன்னா உடனே கேட்டுக்கணும். எனக்கு அவர் நல்லது சொல்லியிருக்காரு அந்த ப்ரோ, நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் சொல்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஆனால் நான் வேறு ஒன்றில் இறங்கிட்டேன் ப்ரோ. நிறைய வாட்டி நம்ம சேனலில் பார்க்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதை நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால எனக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்காமல் இருக்குதுன்னு இல்லை, நான் வேறு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதனால் நீங்கள் எனக்கு நல்லது தான் சொல்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், பண்ணுறேன். ஆனால் ஒன்று, ஃப்யூச்சரில் நம்ம சாதிக்கும்போது எல்லாராலுமே சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஓகே கைஸ், 5வது ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து டி நகர் கிட்ட தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் மறுபடியும் ஆர்டர் வந்துடும். மேம் நான் யூடியூப் சேனலுக்காக vlog எடுத்துகிட்டு வரேன், நான் பேசிட்டு வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுல்ல? ஓகே டன்.
சரி, நம்ம நினச்ச மாதிரி 900 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு தெரில. இந்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 650 ரூபா கிட்ட வந்துடும். 650 நியர்லி 7 ரூபா கிட்ட 700 ரூபாய் கிட்ட வந்துடும். நமக்கு ஒரு டிப்ஸே ஒரு 50 ரூபா கிட்ட கிடச்சிருக்கு. 750 ரூபா கிட்ட வந்திருக்கும். பாருங்கப்பா, காலிலேருந்து கிளைமேட் இப்படி தான் இருக்குது. நான் நினச்சேன் காலையிலே லைட்டாக மழை வரும், ஆனால் மழை வரல. ஏன்னா இது மே மாதம்ல, மே மாதத்தில் மழை வந்தாலும் மேக்ஸிமம் 5 நிமிஷம் இவ்வளோ தான் வரும். இந்த ஜூன் 2nd வீக்லேருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும், நல்லா பெஞ்சிடும் ஜூன் 2nd வீக்கில். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பயங்கரமாக பெய்யும், ஆகஸ்ட்டு கூட பயங்கரமாக பெய்யும். 2:34 அந்த டைமில் 6வது ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே கொடுத்தோமோ அங்கேயே 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டு பக்கம் அங்கேருந்து ஆர்டர் போடுவாங்கன்னு சொல்லி வீட்டு பக்கம் ஆர்டரே போடல. அப்புறம் ஷார்ப்பாக நான் 3 மணிக்கு வந்து ஆஃபும் பண்ணிட்டேன். ஆர்டர் பயங்கரமாக போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டு பக்கம் இல்லை, எங்கெங்கேயோ போகுது. சம்திங் 16 கிலோமீட்டர், 17 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர்லாம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே அக்செப்ட் பண்ணல. சரி, டைம் ஆகிடுச்சு, நீங்கள் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோஸை நம்ம ஷார்ட்ஸாகவும் போகிறோம். ஸோ அதனால் ஷார்ட்ஸுக்காக வீடியோ எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3:10 அந்த டைமில் மறுபடியும் நான் ஆன் பண்ணேன். சரி, அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் சும்மா வரலான்றக்காக ஆன் பண்ணேன். அப்போ ஒரு ஆர்டரும் போட்டாங்க, 149 ரூபா ஆர்டர். அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே, நம்ம டோட்டலாக 5 ஹவரில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 5 ஹவரில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 711 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஒருவர்களே 6 ஆர்டர் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டிப்ஸு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிதுன்னா 55 ரூபா டிப்ஸ் கிடச்சிது. அப்புறம் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் கூட ஓட்டினீங்க, அதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கமாக நோட் பண்ணி உங்களுக்கு போடுவேன். இன்றைக்கி வந்து நான் நோட்டே பண்ணல கைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நம்ம 85 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஓட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 85 கிலோமீட்டர் நம்ம பைக் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. மைலேஜ் டெஸ்ட் வீடியோவும் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். ஸோ அப்போ கணக்கு படி பார்த்தா 130 ரூபா பெட்ரோலுக்கு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 636 ரூபா தான் கேஸ் நம்ம கைக்கு வரும். 6 ஹவர் கிட்ட வர நல்ல ஆர்டருக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி. பட் இருந்தாலும் நம்ம 5 ஹவர் ஓட்டனாவே வச்சுக்கலாம். 5 ஹவர் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக லாகின்ல இருந்து 636 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கேஸ். அப்புறம் உங்களுக்கு ரேபிடோவை பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.